ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒரு நல்ல நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி, ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை நாங்கள் கனம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்துக்காக ஆண்டவரை ஒரு விஷயம் அப்படியே நாம் பார்க்கலாம். ஆண்டவரே நீங்க செஞ்ச எல்லா உபகாரங்களுக்காக ஆவியானவரே உம்மை மாத்திரமே நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா என்று சொல்லி ஆண்டவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. நீர் ஒருவரே மேலானவர், நீர் ஒருவரே நித்தியமானவர். இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் அப்படி கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ராஜா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீர் பரிசுத்தம் உள்ளவர் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் போதுமானவரே, உமக்கு நன்றி. உயர்ந்தவரே நன்றி, சிறந்தவரே நன்றி, கண்மலை கோட்டை துருகமானவரே உமக்கு நன்றி. எங்களை நடத்துகிற தெய்வமே உங்களுக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். நீர் உத்தமர் ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றியோடு 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 உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை நாங்கள் கனம் பண்றோம். நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் உயர்ந்தவர், நீரந்தன் கண்மலை, நீரந்தன் கோட்டை, நீரந்தன் துருகமாண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர், எங்கள் நடுவிலே ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் விரும்பிடும் தெய்வமே, உமக்கு உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு இயேசப்பா பரிசுத்த உம்மை தொழுகிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஆண்டவரே, ஆமாப்பா. ஹல்லேலூயா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, உங்க நாம மாத்திரம் காணப்படுவதாக. நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே நித்தியமானவர், நீர் எங்களை நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறீரே. அதை நினைத்து நினைத்து உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் எங்களுக்கு நல்ல தெய்வம் அப்பா. உம்மை உயர்த்தி உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மேலானவர்,
நீர் ஒருவரே நித்தியமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த ஆராதனை வேலையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தர் ஆளுகை செய்து நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய சமூகத்திலே ஆயுள் ஏவப்பட்ட யாராவது ஒப்பு கொடுத்து ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமாக இருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்கெல்லாம் ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஆமென். அப்படியே நம்ம பாடலாம். நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாத ஆண்டவரே, உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் முடியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் பாடலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ, உங்க கிருபை இல்லாம, நீங்க இல்லாம, நீங்க இல்லாம, உங்க கிருபை இல்லாம. இயேசுவே இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. தகப்பனே என் துணையாளரே, நீங்க இல்லாம, நீங்க இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாத இயேசுவே என் எஜமானனே, என் நேசரே என் துணையாளரே. ஓ இயேசுவே என் எஜமானனே, நேசரே. காலையிலே கிருபையும், காலையிலே கிருபையும், மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே அப்பா. ஆமாப்பா, தருகிறவர்
மறந்தாலும் மறப்பதில்லையே. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, நீங்க இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ தெரியும். இயேசுவே என் எஜமானனே, என் துணையாளரே, இயேசையா என் எஜமானரே. சொல்லுங்க ஆண்டவரே, இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான் ஆண்டவரே. ஆமாப்பா, ஆமாண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி அப்பா. நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் நித்தியமானவர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி. ஹalleluya hallelujah 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 hallelujah. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக, உங்க நாம மாத்திரம் கனப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா செய்த உபகாரங்களுக்காக நன்றி, நன்றி. ஒரு விஷயம் எல்லாரும் நன்றி சொல்லலாம். ஆண்டவரே நன்றி அப்பா, நீர் எங்களை காத்து வந்தீரே, நடத்தி வந்தீரே, பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபை ராஜா. ஆண்டவரே அதனாலே நாங்கள் நிற்கிறோம், நிர்மூலமாகாதிருக்கிறோமே. அதை நினைத்து 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 உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை நாங்கள் கனம் பண்றோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க, சொல்லி ஆண்டவர் அப்படியே மகிமை நன்றி சொல்லலாமா? இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். எனக்கு பெருமை பாராட்ட ஒண்ணு இல்லப்பா, தாங்கி நடத்துவது பெருமை பாராட்டிட ஏசையா. எப்பொழுதும் நன்றி சொல்றேன்ப்பா, நன்றி சொல்லி நன்றி சொல்லி நீங்க இல்லாம உங்க கிருபை இல்லாம வாழ நீங்க இல்லாம உங்க கிருபைப்பா. இயேசுவே இயேசுவே நம்பினவர் உமக்காக. சபை நல்ல கையை தட்டி, கர்த்தாவே உம்மை நம்பினவர் நல்லவரே, நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும்
வல்லவரே வல்லவரே செயல்களில் அப்பா சொல்வதிலோ மிகுவேல் இஸ்ரவேல் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே மிகுவேல் ஆண்டவரே மிகுவேல் இஸ்ரவேல் நம்பிடும் யாவருக்கும் ஓ நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே உயர்த்தி வைத்தீரே அடங்கி வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே வல்லவரே செயல்களில் ஆமப்பா சொல்வதிலோ அப்பா வல்லவரே செயல்களில் சொல்வதிலோ மிகுவேல் இஸ்ரவேல் நல்ல கையை தட்டி நம்பிக்கையா சந்தோஷமா நல்லா பாடுவீங்களா யாவருக்கோ நீர் அரணாய் நிற்பவர் மிகுவேல் இயேசையா உம்மை ஆராதிக்கிறோம் மிகுவேல் இஸ்ரவேல் என்னவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே உங்களை கனம் பண்ணி உயர்த்துகிறோம் அப்பா நீரே பரிசுத்த ஹல்லேலூயா 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 உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஹல்லேலூயா 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 உமக்கு நன்றி நன்றி ராஜா நன்றி செலுத்துகிறோம் நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்மை கனம் பண்றோம் பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 உமக்கு நன்றி அப்பா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்த்தது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சென்றது தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்த்தது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது ஓ அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் ஆமாப்பா எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் சொல்லுங்க வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடும் அப்பா என் நேசையா நீர் பரிசுத்தம் உள்ளவரே எதினால் ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதினா எதினால் ஆண்டவரே மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது அப்பா
அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவனே, எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. எதினால் அப்பா தகப்பனே நீர் என்னோடு வருவதினா. ஓ ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஓ தகப்பனே, ஓ யெஸ்ஸையா, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. இயேசுவே வழிகாட்டி ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. இயேசுவையா சர்வ வல்லவரே, தகப்பனே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவத்தண்ணீரே உமக்கு ஆராதனை. அப்பா வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே வானபிதாவே உமக்கு ஆராதனை. கையை தட்டி நல்லா பாடி ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஓ ஷரலே ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஓ ஆவியானவரே, பரிசுத்தம் உள்ளவரே, ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை அப்பா, ஆராதிக்கிறோம் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதிக்கிறோம் காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுவீங்களா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஆமாப்பா என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லி ஆண்டவரே, மாலையிலும் தகப்பனே ஆராதனை அப்பாவுக்கே. ஓ ராஷே, ஓ ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை
காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்மை கனம் பண்ற ஆண்டவரே, பரிசுத்தரே, நீரே தூயர், நீரே போதுமானவர், நீரே உயர்ந்தவர், நீ சிறந்தவர், நீர் எங்களை நடத்துகிறவரே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சர்வ வல்ல தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா ஆராதனை, ஓ தகப்பனே, ஆராதனை, ஆராதனை. என் பேலனாகிய கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்கலாம் அப்படியே கொஞ்ச நேரம். அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னோடு நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன் நான். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலோ என்னோடு வாழ்பவர்க்கே. ஆவியானவரே, என் இயேசு ராஜனே,
என்னாலும் ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே, வல்லமையுள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவரே, வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்று மாறாது. வாழ்க்கை அழிந்து விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தையப்பா என் வாழ்க்கை ஆண்டவரே விசுவாசி. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஒரே மனமாக தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை செய்கிறோம் அப்பா. நித்தியமானவரே, எங்களை நடத்துகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya உம்மை ஆராதிக்கிறோம். மகத்துவமானவரே, எங்கள் நித்தியமானவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, உயர்ந்தவரே, ஹalleluya உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் ஒரே குரலாய் சொல்லலாமா? அல்லே தேவன் அப்படியே மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்க கர்த்தர் பாராட்டின அன்புக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உதவினீர், இனிமேலும் உதவுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மிகுதியான பகுதிகளை வழிநடத்தும் ஆசீர்வதியும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம் தேவனுடைய சமூகத்தில். எப்படி பதில் சொல்லுவீங்க? எப்படி? ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. மற்ற மைக்கையும் போட்டு சாட்சி சொல்லணுமே. ஜீசஸ். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அவரை மறுபடி வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாய் வெள்ளிக்கிழமை தொடங்கி நேற்று வரையிலும் வாலிபர்களுக்கான விசேட முகாம், வாலிபர்கள் அபிஷேக முகாம் என்று சொல்லி ஆரம்பித்து நடத்தினோம். எல்லா வாலிபர்களும் பங்கு கொண்டார்கள். ஒரு சிலர் ஏனோ தானன்னு விட்டுவிட்டார்கள். இந்த 2 நாளும் இந்த வாலிபர்கள் சபையில் தங்கி நேற்று இரவு சரியாக 8:30 மணி வரையிலும் இந்த நடந்த அபிஷேகத்துக்குள்ளாகும். நான் நினைக்கல வாலிபர்களுக்கு தேவன் இவ்வளோ பெரிய ஒரு அபிஷேகத்தை என்னை ஊற்றுவார் என்று. அபிஷேகம் இறங்கின கைக்கு ஒருத்தராலும் ஆலயத்தில் நிற்க முடியாமல் போய்விட்டது. எல்லாரும் விழுந்து துவண்டு ஒரு அபிஷேகத்தோடு வேணா. நாங்கள் போட்டிருக்க ஹெட்டிங் அதுதான். என்ன ஹெட்டிங்? வாலிபம் அபிஷேக முகாம், யூத் அனாயிண்டிங் கேம்ப் அப்படிங்கிறத ஒத்து நாங்கள் செய்வோம். இந்த வாலிபர்கள் எல்லாம் 3 சபை வாலிபர்களும் கலந்து கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதமாய் இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். அதிலே இன்று இந்த ஆராதனையில் அவர்களை ஒரு சில சாட்சிகள், நான் அவங்களை எழுதி கொடுத்த எல்லா கடிதங்களையும் பார்த்தேன். இன்னும் ஒரு சில கடிதங்களை நான் படிக்கவில்லை. நேற்று சொன்னேன், இந்த கூட்டம் உங்களுக்கு எப்படி இருந்ததா, ஆசீர்வாதமாக இருந்ததா என்பதை எழுத்து மூலமாக எழுதி தந்துடுங்க, நான் பார்க்கணும். அப்போ தான் எங்களுக்குள்ள இன்னும் அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் யோசித்தேன். அநேகர் எழுதிக்காங்க, இன்னும் 2 நாள் இந்த கொடுத்து வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், இதே போல் அடுத்து எப்போ செய்வீங்க, அடுத்து எப்போ இந்த முகாமை நடத்துவீங்கிறத ரொம்ப ஆவலாக எழுதிக்காங்க. அது எங்களுக்குள்ள ஒரு தாகம். ஏனென்றால் எப்பொழுதும் நம்ம எல்லா முகாம்களுக்கும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் எடுத்து தான் செய்வோம். ஒரு முகாமை நடத்த வேண்டுமானால் ஆவியானவர் என்னோடு மனைவியோடும் பேசினார். ஏன் உங்கள் மேலே நான் அபிஷேகம் வச்சுருக்கிறேனே, நீங்கள் அதை செய்தால் என்னன்னு சொன்னோடு திடீர்னு நாங்கள் ஏற்பாடு செஞ்சோம். என்னோட உடந்தையாக இருந்த சகோதரன் பிரவீன் மட்டும்தான். இந்த இடத்துல நாங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது திடீர்னு அந்த டேட்டை அவர் சொன்ன, இந்த டேட்டில் வச்சா நல்லா இருக்கும் பாஸ்டர் அப்படின்னாரு. அந்த டேட்டையே போட்டோம். அப்போ எல்லாம் சொன்னாங்க லீவ் இல்லை, வேலை நாள், எந்த நாளாக தான் அவர் சொல்லிவிட்டு அந்த நாளெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு அறிவிச்சோம். 3 தொடர்ந்து அறிவிச்சோம். அறிவித்ததோடு மாத்திரமல்ல, ஆண்டவரோடு ஜெபம், தேவனோடு நாங்கள் போராடி ஜெபித்தோம். செய்யணுமா ஆண்டவரே, வேணாமா, செய்யணுமா. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இதை செய்வதற்கான உதவிகள் தேவைகள் எவ்வளோ உண்டு அப்படின்னு. அதை பற்றி கலங்க வேணும், ஆவி உள்ளுக்கு பேசு. அதே போல் சபையில் விசுவாசிகள் அநேகர் உதவி செய்தார்கள். அரிசியிலிருந்து, பால்மாவிலிருந்து, சீனியிலிருந்து, மறக்கிறேன், ஆலயத்தில் கொஞ்சம் பணம் போட்டு நாங்கள் ஏனைய காரியங்களை செய்தேன். ஏன்னா 3 நாளும் உணவு கொடுக்க வேண்டும், 3 நாளும் டீ கொடுக்கணும், 3 நாள் அவளை தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்யணும். வெளிநாட்டு ஒருவரை எடுத்து நாங்கள் செய்வதற்கு எவ்வளோ வீதம் சும்மா பண்ணுறோம். அந்த பணத்தை எல்லாம் போட்டு நீங்கள் உங்கள் மேலே உள்ள அபிஷேகத்தை செய்யுங்கள் என்று ஆண்டவர் உணர்த்தினபடினால் அந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி நேற்று வரையிலும் அத்தோடு இன்றைக்கு அவங்க எல்லாரும் திருவிருந்து பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் ஏற்படுத்திக்காது. இப்படியான அந்த கூடுகையிலே நிறைவான அபிஷேகம். ஏன்னா ஆண்டோட வார்த்தை அப்படி தான் எங்களோடு இடைப்பட்டது. அநேக உள்ளங்களை தொடத்தக்கதாக, வாலிபரை தொடத்தக்கதாக. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம பிள்ளைகளை நம்ம கரெக்டாக கண்டிஷன் பண்ணால் தான் நம்ம பிள்ளைகள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு வளருவது போல் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய தகப்பன் சபையில் சொல்லும் பொழுது
அது கீழ்ப்படிந்திருப்பார்கள். வெளியில் வந்தவங்க எதை பாடி ஆடி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் பழைய குதிரை கதவை தவடின்னு வரும். ஆனால் அதல்லாமல் நாங்கள் பாரத்தோடு ஜெபித்து அவர்கள் மேல் எண்ணெய் வைத்து, அதாவது எண்ணெய் அபிஷேகம் எடுத்து எண்ணெய் வைத்து, சங்கீதம் 92:10 சொல்வது போல காண்டாமிருகத்து கொத்த அந்த புதிய எண்ணெயினால் ஒரு அபிஷேகத்தை அவங்களுக்கு ஊட்டி நேற்று ஜெபித்து முடித்தோம். அதில் இன்று 2 கிளை சபையும் இந்த சபையில் ஒரு சில சாட்சிகளை சுருக்கமாக சொல்லும்படி அன்போடு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த சாட்சியில் தேவன் செய்த மகத்துவங்களை சொல்லும்படியாக முதல் நான் கூப்பிடுகிறேன். பலாங்குடி சபையிலிருந்து மேலே வாங்க. உங்களுக்கு மேலே வந்து தான் சொல்ல வேண்டும். சாட்சியோடு சொல்லும்படியா மேக அன்போடு மைக் மாத்தலையா மைக் ஒன்று கொடுக்கும். உங்களோட பேரை சொல்லிட்டு நீங்கள் சபையை சொல்லு. கவனமாய் கேட்போம். டிலே பண்ணுறீங்க. சொல்லு. அந்த மைக்கு வேலை செய்யுது. இதுவும் குழப்பம் இருக்க தான் செய்யும். மைக்கு ஐட்டம் பண்ணணும். காலையில் அவளும் வெளிப்பாடு. ரைட், சரியா? பாடல் மைக்க கொடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பல்லாங்குட கிளை சபையிலேருந்து வந்திருக்கிறோம். என்னோட பேர் காஞ்சனா. என்னென்னா என்னோட சாட்சி ரொம்ப பெருசு. ஆனால் நான் இந்த நாளில் ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். என்னோட வாலிப காலத்துலேயும் சரி, சிறிய வயசுலேயும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அம்மா அப்பா சரியான மாதிரி குடிப்பாங்க. வீட்டில் சண்டை பிரச்சனை, வீட்டில் நிம்மதியே இல்லை. அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஆண்டவர் கணவரை கொடுத்தார். அப்படின்னா அவரை நான் சந்திக்கும் போது அவர் முதல்ல எனக்கு ஒரு பைபிள் ஒன்று தான் கொடுத்தாரு. அந்த பைபிளில் என் வீட்டில் வைக்கக்கூட விடலை. அவ்வளோ பிரச்சனை போட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப பெரிய சாட்சி. அது மட்டும் இல்லை, இந்த 3 நாளாக இந்த வாலிப கூட்டத்தில் பாஸ்டர்கிட்ட கேட்டோம். நாங்கள் இப்படி பாஸ்டர் நாங்கள் திருமணம் பண்ணிட்டோம், வரலாமா அப்படின்ட்டு. அவர் சொன்னார், நீங்கள் வாலிபராக தான் இன்னும் இருக்கீங்க, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்தோம். இந்த 3 நாளாக நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இந்த பாவிகளான எங்களையும் கர்த்தர் எங்களை தொட்டு எங்களை ஆசீர்வதித்து அந்நிய பாஷைகளை கர்த்தர் எங்களை நாவில் கொடுத்தார். அதுக்காக கர்த்தர் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இது எல்லா இடங்களையும் நான் சாட்சியாக நிற்பேன். எல்லா சபைகளிலும் நான் சாட்சியாக இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சாட்சிக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அடுத்து வாங்க அதன் சைட் சபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கொட்டக்கலை பிரான்ச் சர்ச்சிலேருந்து வந்திருக்கேன். என்னென்னா, அந்த வாலிப கூட்டத்தை நம்ம சர்ச்சில் அறிவித்ததுலேருந்தே நாங்கள் வாலிபமாக சேர்ந்து டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு 6 மணிக்கு ப்ரேயர் பண்ணுவோம். இவ்வளோ நாளாக நாங்கள் விழுந்துட்டோம். எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டு எத்தனையோ கூட்டத்துக்கு போயிட்டு வருவோம். ஒரு கிழமை தான் அந்த அபிஷேகத்தோடு இருப்போம், வாஞ்சியாக இருப்போம். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வார்த்தையினால் அப்படியெல்லாம் பலவீனப்பட்டுருவோம். இப்போ நாங்கள் பொருத்தனை பண்ணோம். ஏசப்பா, இந்த கூட்டத்தில் போயிட்டு நாங்கள் ஒரு பொருத்தனையோடு இந்த இடத்துக்கு வரணும், மறுபடியும் நாங்கள் விழுந்து போயிடக்கூடாது அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். வரும்போது மன கஷ்டத்தோடையே தான் வந்தோம் இந்த இடத்துக்கு. இங்கே வந்ததுலேருந்து பெரிதான சந்தோஷம் கிடைச்சி எந்த இடத்துக்கு போனாலும் முன்னுக்கு போயிட்டு எதுவுமே செய்கிறதுக்கு பயமாக இருக்கும் எங்களுக்கு. இங்கே பாஸ்டரையும் சிஸ்டரையும் பார்த்துக்கு பெரிய தைரியமும் முன்னுக்கு போயிட்டு எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஆர்வமும் வந்துச்சு. அதே மாதிரி எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டோம். ஒவ்வொருத்தரும் பேசின வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருந்துச்சு. நாங்கள் நைட்டுக்கு போயிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் நம்ம மேலே ஏதோ சித்தத்தை வச்சுருக்காரு, இதுக்கு பிறகு நம்ம ஒழுங்காக இருக்கணும், நம்ம சேர்ச்லேயும் இந்த மாதிரி சபையில் வாலிபத்தை கட்டி எழுப்பணும் அப்படின்ட்டு நினைப்போம். கயானி அக்கா சொன்னாங்க, நேற்று நைட் சொன்னாங்க, நம்ம எலும்பும்
கொஞ்ச நாளைக்கு நல்லா அபிஷேகமாக இருப்போம், ஒரு துளி அளவும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா விழுந்துரும் அப்படின்ட்டு. அப்போ நேற்று அவங்க பேசும்போது நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தோம். இனிமேல் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் கடவுள் சமூகத்தில் அந்த போராட்டத்தை வச்சு ஜெபிச்சு நம்ம எப்பயுமே ஜெயங்கொள்கிற பிள்ளைகளாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டம் வந்தாலும் கடவுளை விட்டு விலக மாட்டோம். அபிஷேகம்னா நேற்றைய தினத்தில் அவ்வளோ அபிஷேகம் சொல்லவே முடியாது. அபிஷேகம் வர வர இது பத்தாது ஏசப்பா பத்தாது, இன்னும் நாங்கள் நிரம்பணும் அப்படின்ட்டு தான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம். பக்கத்தில் இருந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்களால் சொல்ல முடியாமல் நிற்க இயலாத அபிஷேகத்தை கொடுத்தாரு, பெரிதான ஒரு சமாதானத்தையும் கொடுத்துருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை மூன்றாவதாக அடுத்து டிக்கோயா சபையில் 2 பேருக்கு இருக்கிற சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் வந்து இந்த வாலிப கூட்டத்தை மிகவும் குறுகிய காலத்தில் தான் இதை டிசைட் பண்ணோம். ஆனால் இது இவ்வளவு பெருசாக நடக்கும் அப்படின்ட்டு யாருமே நினச்சி பார்க்கல. டேட் கூட ஏதோ டேட் ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன். இந்த டேட் இந்த 3 நாளும் எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதோட வாலிபர்கள் அவ்வளோ பேர் வந்தாங்க. நாங்கள் நினைக்கல இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ட்டு கூட கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் இப்படி ஒரு முகாம் ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னென்னா எனக்கு இந்த வாலிப முகாமுக்கு வருவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படின்னா தம்பி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 13ஆம் தேதி அப்படின்ட்டாரு. இப்போ சம்பள டைம், நான் வேலை செய்யணும், லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், தம்பி சரியாக சம்பள டைம் பார்த்து நீ முகாம் வச்சுட்ட, எப்படி நான் வரப்போகிறேன்னு தெரில, லீவுக்கு நீ தான் செட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ தம்பி சொன்னார், ஜெபம் பண்ணி கடவுளுக்கு எப்படியுமே உனக்கு 3 நாள் லீவ் கட்டாயம் கொடுப்பாரு அப்படின்ட்டுன்னு. என்னைக்கு முகாம் வைக்க போகிறாங்க அப்படின்னு வீட்டில் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அன்னையிலேருந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே இந்த முகாமுக்கு நான் கட்டாயம் போயே ஆகணும், அன்றைக்கி எனக்கு வேலை நாள் முக்கியம் இல்லை, உங்களோட சர்ச்சுக்கு நாங்கள் போயிட்டு நான் நிற்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் கர்த்தர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு இன்னையோட ஞாயிற்றுக்கிழமையோட ஆராதனைக்கு இன்றைக்கி நான் ஃபுல்லாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். ஆனால் கடவுள் எனக்கு லீவை கொடுத்து இந்த இடத்துல நான் வந்ததுக்கான ஒரு பிரயோஜனம், அபிஷேகத்தில் சரி எல்லா விஷயத்துலேயும் சரி கர்த்தர் என்னை அதிசயமாக அற்புதமாக இந்த இடத்துல நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். அதே போல் எல்லா வாலிபர்கள் மேலும் நேற்று ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அது ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இன்னும் வாலிபர்கள் இன்னும் வளரணும், தேவனுடைய ஊழியத்தில் இன்னுமே அக்கறை காட்டணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஆரம்ப காலங்களில் நாங்கள் 10-20 வருஷத்துக்கு முன்பதாக செய்தோம். அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இப்பொழுதெல்லாம் புதிய தலைமுறைகளாக அடுத்த ஜெனரேஷன் எழும்புகிறது. இவர்களை உருவாக்கி இந்த சமூகத்திலே நம்முடைய தேசத்திலே அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய காரியங்கள் உணர்த்தப்பட்டிருக்கிறது. நான் பாரத்தோடு தானே அவங்களோடு பேசுவேன். இன்றைக்கி பாரப்பட்டு இந்த பிள்ளைங்க வளரணும், பலப்படணும்னு பாரத்தோடு பேசப்பட்டது. எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து அடியேன் ஜெபித்த பிரகாரம் அபிஷேக மலை, அதாவது பின்மாதி மலையை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றது போல் பின்மாதி மலையினால் அவர்களை நிரப்பினார். பின்மாதி மலை இன்று தேவை, எல்லா விசுவாசிகளுக்கும் அது தேவை. முன்மாதி மலையில் எல்லாம் நனைஞ்சிட்டோம். முன்மாதி மலை என்பது ரட்சிக்கப்படுவது, ஞானஸ்நானம் எடுப்பது, மனம் திரும்புதல் இப்படின்னு. ஆனால் அதோடு நின்றக்கூடாது. பின்மாதி மலைக்கு காத்திருக்க வேண்டும். பின்மாதி மலை இறங்கும் பொழுது தான் வாழ்க்கையில் வியாதிகள், போராட்டங்கள் நீங்கி செழிப்பு உண்டாகும். ஆமேன். சத்தம் அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. இப்போ நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டோட வார்த்தை கேட்க போகிறோம், ஆண்டோட பந்தியில் பங்கு கொள்ள போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை கோரஸாக பாடு. எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? கையை கொண்டாந்து இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமே இல்லை. வாலிப வராத வீடுகளை நான் கவனிப்பேன். பிள்ளைகளை அனுப்பலை. படிப்புனா படியாங்கன்னு சொன்னாங்க, படிச்சுமா ஈவினிங் அனுப்புகிறேன் பாஸ்டர், அல்லது அடுத்த நேரம் சனிக்கிழமை. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அந்த கண்ட்ரோலில் வச்சுருப்பீங்கன்னா எதிர்காலம் அந்த பிள்ளைகளுக்கு வீணாக போகும். ஏன்னா வாலிபத்துக்கு நான் தப்பாக ஒரு பொழுதும் படிச்சு கொடுப்பேன். வேறு ஆட்கள் இப்படி படிப்பாங்களே எனக்கு தெரியாது. என்கிட்ட படிக்கும்போது பெரம்பு அடித்த மாதிரி தான் இருக்கும்.
எத்தனை வாலிபத்துக்கு ஆசீர்வாதம் மஞ்சள் கை தூக்கு. ஆசீர்வாதம் வந்தவங்க அல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று எழுந்திடுவோமே. மறுபடியும் பாடு. இசைகள் பாட்டு தொடங்கணும்னு அடிக்கிற மாதிரி இருக்கணும். கை மட்டும் ரொம்ப சத்தமாகுது. இசைகளை பாட்டு தொடங்கும் போது இதெல்லாம் நேற்று படிப்பிக்கப்பட்ட பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று விழுந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. பாடுமா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஓ ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும். இடு கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்டருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும். அழகா வாலிபர்கள் இறுதியானது காட்சியிலே ஒரு ட்ராமாக்களை 10 நிமிஷம் ட்ராமா, 5 நிமிஷம் ட்ராமாக்களை செய்தார்கள். எங்களுடைய நடனம், பாவ நடனம் எப்படி இருக்கும்னு போட்டிருந்தேன். மீட்பின் நடனம் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தேன். ஆனந்த நடனம் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தேன். 4 நடனங்களையும் அழகாக செய்து காட்டினார்கள். ரொம்ப சந்தோஷம். அப்போ பாவ நடனம் இப்படி தான் இருக்கும்னு இனிமேல் செய்யாது. ஊழியக்காரன் தள்ள போயிடும். ஏன்னா ஏரோது மகள் நடனமாடி ஏரோதை கௌரவித்தால், சந்தோஷப்படுத்தினால், அதை நிமித்தம் ஏரோதுகிட்ட என்ன வேணும்னு கேட்டால் தாய் சொல்கிறா, யோவான்ட தலையை கேளுன்னு. ஊழியக்காரன் தலையை கேட்டால் தலையை வெட்டி கொண்டாட்டாங்க. இன்றைக்கி சபையில் தான் இருக்குது. ஆடக்கூடாத ஆட்டம், அறக்குறை உடையில் ஆடுவதும், வீணான ஆடம்பரத்தில் இருக்கிற ஆட்டத்தினால் சபையில் ஊழியக்காரன் தலை போயிடும். என்ன கேட்டுருவாங்க சபையில், எங்கே உங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைங்க பெரியாக்கள் பிள்ளைங்க பார்த்து செய்கிறாங்க, நான் தலை கீழே போடுறேன். ஆனால் ஒருபொழுது நான் போட மாட்டேன். உங்களை செய்யவும் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி விசுவாசிகள் கூட சில சாட்சி இல்லாமல் போதையிலும் தேவையில்லாத செய்ய ஊழியக்காரத்தால் உங்கள் சபைக்கு வர விசுவாசி தானே இப்படி செய்கிறாங்கப்பா, சார் அப்படி செய்கிறாங்கப்பா, சண்டை போடுறாங்கப்பா, கூடி எதை செய்தாலும் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் வரும். அதெல்லாம் செய்யக்கூடாது. ஊழியக்காரன் தலையை கீழே குனிய போட, பெற்றோர் தலையை பிள்ளைகள் எப்படி கீழே குனிய போடுறாங்க. அவங்க சபையில் இருந்தால் சபை இப்படி இருக்கும். அதெல்லாம் மாற்றணும். சபையில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரதான் எப்போதனைகளை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஒருவனை சோதிக்கிறவர்கள் அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பு. இச்சை கர்ப்பம் தரிச்சுன்னா பாவத்தை பிறப்பிக்கும். எப்படி குழந்தை கர்ப்பம் தரித்து பிறக்குதோ அப்படியாக இச்சை உள்ளுக்கே கர்ப்பம் தரிக்குமா. காதில் போவோம், அது கண்ணில் பார்க்கும், வாயில் செய்யும். இதை நேற்று படிப்பிச்சேன் உங்களுக்கு. காதில் கேட்குற அசுத்த வார்த்தைகளை கேட்டுட்டீங்களா, அதை கண்ணில் பார்ப்பீங்க. கண்ணு கேமரா அப்படியே பார்த்து ரைட் ஆக்கும் உங்களுக்கு. இதுதான் சரின்னு வாலிபத்துக்கு பேசும். ஆனால் அந்த கேமராவில் போன கை வாய் என்ன செய்யும், தப்பு தப்பாக பேசும். இப்போ அதை விட பார்க்கக்கூடிய லேசாக, நான் என்ன பார்க்குறேன், நான் எங்கே போய் அசுத்தத்தை பார்க்குறேன், நீ போனில் தான் பார்த்துட்டு உட்காந்துக்கே. இவைகள் சுயேச்சை.
அப்போ வேதம் சொல்லுது இது கற்பம் தரிக்கிங்க உள்ளுக்கே. பாவம் உள்ளுக்கே வேலை செஞ்சு என்ன செய்யலாம் சில கல்யாணம் கட்டினவங்களுக்கு கூட இந்த பாவம் உள்ளுக்கு செயல்படும். ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்குறவர் நமக்கு பிழை செய்யலான்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ அப்படியே பார்த்துக்கிட்டு என் மனைவியை விட இந்த மனைவி நல்லா இருக்கா, என் புருஷனை விட இந்த புருஷன் அப்படின்லாம் சிந்தை உண்டாயிடும். இது சுய இச்சை, இழுப்படுகிறது. உள்ளே இழுப்படும் பொழுது இது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. இந்த பாவத்தோடு முடியவில்லை. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதோட முடிச்சு மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் தெரியுமா? செத்து போயிடுவோம். அப்போ மரணத்தை பிறப்பிக்கும் என்றதை அவர் சொல்றார். என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாத. அப்போ சபைக்கு தான் போதனை, மோசம் போகாத. ஆகவே ஆண்டவர் செய்த உதவியில் எவ்வளோ நன்மைகளை அவர் உதவியாக செய்த பொழுதிலும் நாம் சோதிக்கப்படுகிறதுக்கு சுய இச்சையில் ஈடுபடக்கூடாது. அல்லேலூயா. அதே நேரத்தில் அதுக்கு தான் வார்த்தையை போதித்து எங்களை என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். வார்த்தை தான் வேதத்தில் சொல்லுது. ஒரு தோட்டக்காரர் போயிட்டு திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டுருக்கிறத பார்க்குறோம். திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் நட்டுருக்கீங்களா? அத்திமரம் நட்டுருக்கிறத போய் பார்த்துட்டு அத்திமரம் நட்டார், கனி கிடைக்கல. கனி கிடைக்காமக்கும் போய் கேட்குறா, என்ன அத்திமரத்தில் கனியே காணமே, இதை வச்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ வெட்டு ஓடர் போட்டாச்சு, வெட்ட சொல்லிட்டு. ஏன்னா திராட்சை தோட்ட கண்ணி அத்திமரத்துக்கு ஒரு லாய்க்கு இல்லை, வெட்டு அப்படின்னு. இப்போ தோட்டக்காரன் ஓடி வந்து சொல்கிறான், ஐயா இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், எரு போடுறேன், அதுக்கு நல்ல உரமெல்லாம் போட்டு வளர வைக்க, அடுத்த கனி கொடுத்தா பார்ப்போம், கனி கொடாவிட்டால் வெட்டிடும். இப்போ என்ன இது? நம்மெல்லாம் திராட்சை தோட்டத்தில் நடப்படுறதுக்கு தகுதியற்றவர்கள், விளங்கினவங்க. அல்லேலூயா. திராட்சை தோட்டம் இயேசுவுடையது. நான் அத்திமரம், காட்டிலிருந்து அத்திமரங்கள் என்னை கொண்டு போய் திராட்சை தோட்டத்தில் நட்டுட்டார். கனி கொடுக்கணுமா இல்லையா? லட்சியத்தில் இருக்கிறாரே, ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோமே, திராட்சை தோட்டமாகிய இயேசுவுடைய சபையிலே இருக்கிற நாம் அத்திமரமாக தான் இருக்கிறோம். அந்த அத்திமரம் உள்ளுக்கு இருந்துக்கிட்டு என்ன செய்யணும்? கனி கொடுக்குதா இல்லையான்னு தேடி பார்க்குற ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, வாலிபங்க, பெரியவங்க எப்படி கனி கொடுக்குறோம்? என்ன வார்த்தை பேச? கனி, ஆவிக்குரிய கனி, 9 கனிகள், ஆவிக்குரிய கனிகள் எப்படி பேச முடியுது பார்க்குறோம். ஆகவே அதுக்கு அவர் கொடுக்குற பதில் என்ன? ஆண்டவரே, தோட்டக்காரன் இந்த வருஷம் இருக்கட்டும், அதுக்கு எரு போடுகிறேன் அப்படின்னா உரம் போடுறேன், வளர்ந்து கனி உரம் பத்தாமல் இருக்கலாம் அப்படின்னா. என்ன உரம்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் உரம் போடுது தேவ வசனம். அல்லேலூயா. வேத பாடம் வெள்ளிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் நடக்கப்படுற வேத பாடங்களும் உங்களுக்கு என்ன செய்யுது? உரம் போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ கனி கொடுக்கலன்னா அப்படியே இருப்பாங்க. கனி கொடுக்க, நான் சபைக்கு போகிறதோடு பேசாமல் தான், நீ சபைக்கு வர மாட்டேன், வேறு சபைக்கு போகிறேன், அங்கே வந்து இப்படி போயிடுவாங்க. காரணம், போடப்படுகிற உரம் அவங்களே வளர்ச்சி கொடுக்கல. இங்கே அப்படி இல்லை. வசனத்தை உங்களுக்கு வெளிப்போட தான் சொல்லும் பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ளே வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கனி கொடுக்கும். அதுதான் ஆவிக்குரிய கனியை கொடுக்கான்னு பார்த்தவங்களே. ஆகவே சோதனை, வசனத்தை கேட்டு ஒழுங்கான நிலையில் சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் எங்களுக்கு பூரணமான உடனே மரணம் வந்துடும். சபைக்கு வராமல் உட்காந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, ஒன்றா கூட சபைக்கு வரதில்லை. திடீர்னு நோய் போட்டு துப்புரா சபைக்கு போக முடியாது. இப்போ யோசிக்கிறீங்களா? ஆண்டோட பந்தி மிக பிரதானம். எத்தனை பேர் பந்தியை தொடர்ச்சியாக பங்கு கொள்கிறோம்? அந்த நாளில் தான் விருந்தாடி அங்கே இங்கேலாம் ஓடிடுவாங்க வேலை. பந்தி இல்லை. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்குறான்? உள்ளுக்கே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் அதை கொடுத்துருக்கு. அந்த நித்திய ஜீவனை பெறும் பொழுது அது எங்களுக்குள்ள அந்த நித்திய ஜீவன் இங்கே வந்து போகும்போது, நேற்று அது மாதிரி சித்திர விளக்கத்தில் இந்த பிள்ளைகளுக்கு போட்டு படத்தை போட்டு ஒரு பாடத்தை விளக்கினேன். பரலோகத்தில் எப்படி யார் போவா? நான் வாலிபன் பரலோகம் போகிறப்ப பார்ப்போம்னு சொல்லுவாங்க. எப்படி பரலோகத்துக்கு போவார்கள், அவருடைய நிலைகள் என்ன என்பதையும், இந்த வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளையும் சோதனைகளையும் விளக்கி காண்பித்தேன். எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருந்தீங்க? பிள்ளைகளை தான் கேட்கணும். ஆசீர்வாதமாக இருந்தது அந்த பாடம். ஆமென், அல்லேலூயா.
ஆசீர்வாதமான பாடம். அதே போல் அவங்க நடந்துக்குவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆகவே இந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் நம்மளை உதவி செய்யாது. இறுதியாக நமக்கு ஜெபிக்க தெரியாது. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா தோத்திரம் 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 இயேசுவி நாமத்தில் அப்படி முடிக்கிற கூட்டத்துக்கெல்லாம் ஒரு பாடு. ஏன் நம்ம அப்படி ஜெபிக்க முடியல? வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், ஜெபத்துக்கு யார் உதவி செய்வார்? அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஜெபத்தில் என்ன இருக்குதான்? பலவீனம். ஜெபிக்க எனக்கு தெரியாது பாஸ்டர், நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வந்தோம். ஜெபம் வேண்டும். பலவீனத்திலே, ஜெபத்திலே பலவீனம் இருக்கிறது. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள, நாம் ஏற்றபடி சொல்ல வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு உதவி செய்கிறாங்க. ஜெப உதவி செய்கிறார். எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. ஜெப உதவி. அடுத்து பரிசுத்த ஆவியானோட உதவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆவி நமக்கு தேவையா இல்லையா? பரிசுத்த ஆவி தேவையா இல்லையா? பரிசுத்த ஆவி அதான் அந்நிய பாஷை சபையில் படித்து கொடுக்குது. அதுதான் ஆவியில் நிரம்புங்கன்னு படித்து கொடுக்குது. ஜெபம் பண்ணப்போ அதிகமாக ஒவ்வொரு சில பேர் ஜெபம் பண்ணவும் அழகாக ஆசையாக இருக்கும். வர்ணிச்சு ஜெபிப்பாங்க. அந்த ஆவி உள்ளுக்கு அழகாக கிரியை செய்யும். அனலோடு சில பேர் முழுங்கி ஒரு ஜெபம் பண்ண பார்த்து நம்ம விசுவாசிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஜெபம் பண்ணு தோற்று ஆண்டவர், அப்படி ஆண்டவர், இப்படி ஆண்டவர், அது என்ன சரக்காம் போட்டு ஜெபம், அந்த ஜெபம் கேட்கும். நம்மக்கிட்ட இருக்குதா? மாற்றுவோம். வேதம் அதான் சொல்லுகிறது. பலவீனமான நேரத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. எத்தனை உதவி சொல்லிட்டேன்? விசுவாச உதவி, அவிசுவாசம் நீங்கும்படி உதவி கேட்கணும். தொழில் விருத்தி ஆகும்படி உண்மை பேசி வார்த்தையின்படி தேவ உதவி நமக்கு கிடைக்கும். அடுத்து தேவ தூதர்களை கொண்டு விசேஷ கிருபை என்னென்னா, விசுவாச பிள்ளைகளை தேவ தூதரை கொடுத்துருக்கோம். இந்த பூமியிலே நான் போகும்பொழுது வரும்பொழுது தேவ தூதர், நான் தூதர் பணின்னு உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவ செய்தியை கொடுக்கணும். தூதர்கள் எப்படி நமக்கு உதவி செய்கிறார்கள். நான் ஒரு பையன் பிள்ளை பல ஆண்டுகளுக்கு பிறகு மோட்டார் சைக்கிளில் மஸ்கலியா பகுதிக்கு போயிட்டு வந்தேன். டி சைட் போயிட்டு வரும்பொழுது ஞாபகத்துக்கு வருது. டி சைட் போயிட்டு வரும்போது என்னுடைய இந்த மோட்டார் சைக்கிள் அப்போ நான் அவ்வளோ தூரம் செஞ்சலை. சைக்கிளில் வந்து கொண்டிருக்கிறேன். என் சைக்கிளுக்கு பின்னால் அங்கே ஒரு சகோதரன் ஆம்பிளிஃபயர் வாங்கிட்டு வரேன், மீட்டிங் ஒன்று செய்ய வேணும்னு சொல்லி வரும்பொழுது அந்த ரக்கூடுக்கு பனியை வரும்போது பாக் ஒன்று ஆகப்பட்டது. அந்த பாக் கிட்ட வரும்போது அந்த 6 மணி கிட்டத்தட்ட இருக்கும். அந்த இடத்துக்கு வரும்பொழுது அங்கே வந்து ஒரு பெரிய லொரி வந்துட்டாங்க. எனக்கு எப்படி அங்கிட்டு போகிறது தெரியலன்னு அப்படி கிளிப் பண்ணி சைக்கிள் சாய தொடங்கிட்டுது. ஆனால் சாஞ்சு நான் டேமில் போயிருந்துருப்பேன். யாரோ பக்கத்தில் அப்படி இழுக்கிறாங்க, சைக்கிளை நேர்படுறாங்க. யாரோ அப்படி பக்கத்தில் இழுத்து நிறுத்தி அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, லொரி போக மட்டும். இப்போ எனக்கு தெரியும் யார் ஆயிருந்து, எனக்கு இந்த அளவுக்கு இல்லையே. இந்த பக்கம் சாயினேன், இந்த பக்கம் இழுத்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்களே, யார் இது? அப்போ தான் உள்ளுக்கு ஆவியான இருந்தால் உணர்த்துவார் தேவதூதன். அல்லேலூயா. அவர்கள் உதவி செய்வார்கள். அவர்கள் உதவி செய்ய இருக்கிறார்கள் தான் ஸ்பெஷல். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். நமக்குள்ள இருக்கிற விசேஷமே அவர்கள் உதவி செய்ய தேவதூதனுடைய உதவி. அவர்களை கொண்டு நம்ம சோதனையிலேருந்து அவர் விடுவிக்கிறார். விசுவாசிங்க அவருடைய சோதனையிலும் விடுவிக்கிறார். பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே இருக்க வேணும். ஆவியில் நிரம்பணும். ஆவியில் நிரம்பாதபடிக்கு சும்மா கையை தட்டி ஆவியானவர் கூப்பிட முடியாது. எத்தனை விசுவாசிகள் ஆவி இல்லாமல் இருக்கிறோம்? உலக அறிவில் ஜெபம் பண்ணலாம், நமக்கு இருக்கிற படிப்பறிவில் ஜெபம் பண்ணலாம். ஆவியில் ஜெபம் பண்ணால் தான் வெளிப்பாடு வரும். அல்லேலூயா. ஆனால் அந்த 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 படிப்பு அறிவுகளை கொஞ்சம் அப்படி ஒதுக்கிட்டு ஆவியில் கைத்தட்டி ஜெபிச்சு பாருங்களே எப்படி வருமாண்டு. இலைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல கல்விமான்களின் ஆவி நமக்கு கொடுக்க வார்த்தை சொல்ல, அது பரிசுத்த ஆவியில் வேத வார்த்தையை சொல்லலாம். அல்ல பிள்ளைகளுக்கு எங்களை கற்றுக் கொடுத்தல் இருக்குது, இப்படிலாம் நிறையா இருக்குது. ஆனால் ஆவியில் நிரம்பி செபிக்கிற ஒரு கிருபை பழக்கத்தை நம்ம எடுத்துக்கணும். ஆண்டவர் நமக்கு அப்பொழுதுதான் இந்த உதவியை அவர் செய்கிறார். தேவன் செய்கிற உதவி இதுதான். இப்போ சொல்லுங்கள், முதலாவது இயேசுடைய உதவி என்ன? நம்ம விசுவாசிகளாக இருக்கு. நல்ல விசுவாசம் நமக்கு வேணும்.
ரெண்டாவது இயேசுவோட உதவி என்ன? நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படி. மூன்றாவது அவர் உதவி என்ன? வார்த்தையின்படி செய்யும் பொழுது. நாலாவது அவர் உதவி என்ன? தேவதூதர்களை கொண்டு நம்மளுக்கு உதவி செய்வார். உதவி இன்றைக்கு தலைப்பே உதவி தான். அஞ்சாவது உதவி தான் ஜெபிக்க தெரியாத நேரத்தில் ஆவியோடு ஜெபிக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார். இந்த நேரத்தில் பரிசுத்த உங்களுக்கு ஜெபிக்க உதவி செய்யும்படி எல்லாம் ஜெபம் பண்ணோமா, கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, நான் ஜெபிக்க முடியல, ஆனால் அக்கிரம சிந்தைகள் நிறைய எனக்குள்ளே வந்தது, எனக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். எல்லா கண்களை மூடி வேலையில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயை திறக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண எல்லா திறப்போம். ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஓ பதி ஆவியில் நிரம்புங்க. ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். எல்லாம் வாயை திறப்போம். அப்படியே ஒருவர் ஒப்பு கொடுத்து யாராவது நானே மூப்பர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ஷரந்தல ரபபபபதிபதிபதிப. ஜெபி. எல்லா கண்ணை மூடி இருப்போம். தேங்க்யூ. Yes. நன்றி தகப்பனே. ஆமென். உதவிக்காக ஆமென். ஸ்தோத்திரம். ஓ, எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிற எல்லாருக்கும் பொதுவான அந்த ஜெபத்தை கேட்டிருக்க ஆண்டவருக்கு நன்றி. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை கொடுப்பது லேசான பாடுங்க. மண்ணான மன்னனுக்கு லேசான ஆண்டவரை பார்த்து, அப்பா லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பெலமுள்ளவன் பெலனில்லாதவன், பெலமுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம்.
என் இயேசுவுக்கு லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமாண்டவரே, உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு எப்படிப்பட்ட உதவியை செய்ய வேண்டும் என்று உமக்கு தெரியும். ஆனால் விசுவாசத்தில் கேட்கட்டும், உண்மையாய் கேட்கட்டும். இங்கிருந்து போகும் பொழுது அந்த சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் தைரியத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நாம் அடுத்த பகுதி கடந்து வருகிறோம். ஆண்டவருடைய பந்திக்கு ஆயத்தம் பண்ணுகிறோம். அதுக்கு முன் ஆண்டவருக்காய் நாம் செலுத்துகிற காணிக்கை தசோபா ஆண்டவருக்காய் கொடுங்கள். தேவராட்சியம் கட்டி எழுப்பப்பட இன்னும்படியான பல கூடுகைகளை நாங்கள் செய்ய பணமே தேவை. நம்ம கொடுக்கிறத தான் நம்ம செஞ்சோம். அப்போ நீங்கள் கொடுத்த இந்த பகுதியில் தான் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்து மனதார தசமபாகத்தை கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கும். தேவன் உங்களை உதவி செய்வார். பண உதவி அதிகமாக ஆண்டவர் செய்கிறவர். நம்ம கேட்கும், நம்ம கொடுக்கும் பொழுது பண்டக சாலையில் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். மடி நிறைய சரிந்து போலும்படி கொடுக்கும். வேலையிலே நாங்கள் ஜெபம் செய்வோம். இந்த நாளில் உங்கள் கையில் இருக்கிற எல்லா பிரயாசங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கொடுக்கிற கரங்கள், கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற கரங்களுக்கு தேவன் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கட்டும். மலராகினே மனமாகவா மெழுகாகினே வண்ணம் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? உருவில்லா இறைவனும் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? மயிலாகினே மனமாறவா